பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், கர்த்தர் ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் நமக்கு தந்திருக்கும் இன்றைய நாளின் வார்த்தை, தேவனாகிய கர்த்தர் உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதீரார். சங்கீதம் புஸ்தகம் 84வது சங்கீதம் 11வது வசனம். அன்பு தேவ பிள்ளைகளே, இன்று நமக்கு தேவன் தந்த வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையில் நடப்பதெல்லாம் நன்மைக்காகவே நடக்கிறது. ஹல்லேலூயா. அது தீமைக்கு அல்ல, நன்மைக்கே. ஹல்லேலூயா. அதனால் கலங்காதீங்க, கவலைப்படாதீங்க. நம் தேவன் எல்லாம் நன்மைக்காகவே அனுமதிக்கிறார். ஹல்லேலூயா. உதாரணத்திற்கு ஒரு நடந்த சம்பவத்தை நான் சொல்லுகிறேன். இது நம்ம நாட்டில் நடந்தது இல்லை, இது அமெரிக்காவில் நடந்த ஒரு சம்பவம் சொல்றேன். ஒரு மனிதனுக்கு 5 ஏக்கர், எப்படி 5 ஏக்கர் இடம் நிலம் இருந்துச்சு. அந்த நிலத்தில் அவர் விவசாயம் செய்து வந்தார். என்ன, கரும்பு விவசாயம் அவர் செய்து வந்தார். அவர் ஒரு கிறிஸ்தவ சபைக்கு போகும் விசுவாசி. அவர் போகும் சபைக்கு ஒழுங்காக காணிக்கை கொடுப்பார், தசம பாகம் கொடுப்பார், ஊழியர் காணிக்கை கொடுப்பார், மிஷினரி காணிக்கை கொடுப்பாரு, ஆலயம் கட்டும் பணிகள், எப்படி ஆலயம் கட்டிட பணிகள் ஏதாச்சும் வந்துன்னா உடனே காணிக்கை கொடுப்பாரு, ஏழை ஜனங்களுக்கு கொடுப்பாரு. இப்படி எல்லா காரியத்திலும் சபைக்கு சகா மனிதர்களுக்கும் உதவியாக இருந்தார். எந்த மனுஷன் பண்ணாலும் அந்த மனுஷன் நல்ல மனுஷன் அப்படி மற்றவங்க பறைசாற்ற லெவலில் அவ்வளவு நல்ல தங்கமான மனுஷன் சொல்லுவாங்கல்ல, அப்படி ஒரு நல்ல பேரோடு இருந்தாரு. அவரிடம் யார் எந்த காரியத்தை பற்றி சொன்னாலும் எல்லாமே நன்மைக்காகவே நடக்கிறதுன்னு சொல்லுவாரு. எல்லாமே நன்மைக்கு தான் நடக்கிறது. உத்தமமாய் நடக்கிறவர்கள் தேவன் நன்மை செய்யாமல் இருப்பாரோ என்று சொல்லுவாரு. இப்படிப்பட்ட நேரத்தில் அவரிடம் உள்ள அந்த 5 ஏக்கர் நிலத்தில் உள்ள கரும்பு தோட்டம் நல்லா விளைஞ்சி, கரும்பு இன்னும் 2-3 நாள்ல வெட்டி விடலாம், வெட்டி கட்டி கொண்டு விலைக்கு வித்துடலாம். அப்படி இருக்கும் நேரத்துல அந்த சுற்றிலும் காடா இருந்தனால காட்டுல உள்ள தீ பிடிச்சிட்டு, அங்க வெளிநாட்டுல எல்லாம் காட்டு தீ பயங்கரமா இருக்கும். அந்த காட்டு தீ பிடித்து பக்கத்தில் உள்ள கரும்பு, இவருக்கு கரும்பு தோட்டத்தை முழுவதும் எரித்து போட்டது. இதை பார்த்த ஜனங்கள் அவரிடத்தில் வந்து, ஐயோ இப்படி நல்ல மனுஷனா, அப்படி நல்ல காரியங்களா எல்லாத்தையும் உதவி செய்வாரு, இந்த மனுஷன் இப்படின்னா இப்படி இருக்குதுன்னு சொல்லி யோசிக்கிற லெவல் அவங்க வந்து சொல்றாங்க. இவரை வந்து சொன்னாங்க, அப்பனா இவர் அது அந்த ஐயா இப்படி காட்டு தீ எரிஞ்சு 5 ஏக்கர் எல்லாம் விவசாயம் எல்லாம் அழிஞ்சு போச்சு, எத்தனை லட்சம் ரூபா உங்களுக்கு நஷ்டப்பட்டிருப்பீங்க, நீங்க எப்படி நல்லவரா இருந்தீங்களே, உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பேரு ஒழுங்கா இவன் சபைக்கு போறான், வாழையத்து போறான், இப்படி கொடுக்குறான், இதெல்லாம் தேவை, இவனுக்கு வேற வேலையே இல்லை அப்படி நினைச்சு அவரை வேதனைப்படுத்தினவங்களே இருக்கிறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவர் அதெல்லாம் கேட்டுட்டு இந்த மனுஷன் என்ன சொன்னார் தெரியுமா? எல்லாமே நன்மைக்காகவே இயேசப்பா நடத்துகிறாரு என்று வீட்டிற்கு போய் தொடர்ந்து வீட்டுல இருந்து அமைதியா அவர் ஜெபித்து கொண்டே இருந்தாரு. ஒரு 3 நாள் ஜெபித்து இருந்தாரு. அவர் 4ஆம் நாளைக்கு பின்பு, ஒரு 3 நாள் கழிச்சு 4ஆம் நாள்ல தோட்டத்துக்கு போனார். அவருக்கு பைக் எடுத்து தோட்டத்துல போய் எல்லாம் கருகி போய் இருந்ததை பார்த்துட்டு, பின்பு தோட்டத்துல கடைசி 5 ஏக்கர் இடங்கள அந்த கடைசி எல்லைக்கு போனாரு. அங்கு ஒரு பெரிய பாறை உண்டு, பயங்கரமான பெரிய பாறை. அந்த ஆட்கள் இழைப்பாறைன்னா அந்த பாறையில தான் நிழலுக்கு ஒதுங்கின மாதிரி அங்க சைட்ல போய் இருப்பாங்க, வேலை செய்யணும், சாப்பிட்டதுக்கு. அப்படி அது ஒரு பெரிய கருங்கல் பாறை. ஹல்லேலூயா. தேவப்பிள்ளை, அந்த பெரிய பாறை, அதை பார்த்தார், அது காட்டு தீயில் உருகி போயிருந்தது. அது கிட்ட போய் பார்த்தார், அந்த பாறை முழுவதும் உருகுவதற்கு முன்பு இது ஒரு பெரிய கருங்கல் பாறையாச்சு என்று நினைத்தாரு. ஏன்னா பயங்கரமான கருங்கல் பாறை, எல்லாரும் பார்க்கும்போது கருங்கல் பாறை தான். ஆனா இந்த காட்டு தீயில அது உருகிய பிறகுதான் தெரிந்தது அது வெள்ளி பாறை. ஹல்லேலூயா. உடனே தேவனுக்கு நன்றி சொன்னார். ஏசப்பா, ஹல்லேலூயா, நீர் நன்மைக்கே செய்கிறீர் ஆண்டவரே. சாத்தான் இந்த விளைச்சலை இன்னும் 3 நாள்ல அறுத்துடலாம், அப்படிப்பட்ட விளைஞ்சிருக்கிற இந்த விளைச்சலை அழிச்சு போட்டான். ஆனால் நீரோ அதில் இருந்த பாறை கருங்கல் பாறை என்று நினைத்தேன், ஆனால் அது வெள்ளி பாறை என்று அதை உருக வைத்து எனக்கு நன்மை செய்து காண்பித்தீர் என்று நன்றி சொன்னான். ஹல்லேலூயா. தேவப்பிள்ளை, பின்பு அந்த வெள்ளி பாறையை விற்று 15-20 மடங்கு வெளியில் உள்ள விவசாய நிலங்களை சொத்து 15-20 மடங்கு சொத்துக்களை வாங்கினான். ஹல்லேலூயா. தேவப்பிள்ளை, என்னது தேவப்பிள்ளை, நம் தேவன் நம் வாழ்க்கையில் செய்வதெல்லாம் எப்படி இருக்குது? நன்மைக்கு தான் செய்கிறாரு, அது தீமைக்கு செய்யவே மாட்டாரு. ஹல்லேலூயா. தேவப்பிள்ளை, இது போல கர்த்தருக்கு உத்தமமாய் இருக்கிற தேவப்பிள்ளையாக உங்கள் வாழ்க்கையிலும் கெட்ட காரியங்கள், மோசமான சம்பவங்கள், சரீர பலவீனங்கள் நடக்கும் போது, எந்த பிரச்சனைகள்லாம் வரும்போது, ஒரு காலம் எந்த விஷயத்திற்காக மனுஷன் அவங்க சொல்லிட்டாங்க இவங்க சொல்லிட்டாங்க சோர்ந்து போயிடாதீங்க, தளர்ந்து போகாதாங்க, பதறாதீங்க. தேவன் மேலுள்ள நம்பிக்கை விட்டு விடாதீங்க. தேவப்பிள்ளை, உங்கள் வாழ்க்கையிலும் கர்த்தர் பல மடங்கு நன்மைகளை செய்வார் என்பதை விசுவாசிங்க. 100% என்ன செய்யணும்? தேவன் என்னுடைய வாழ்க்கையில 100% நன்மை செய்வார் என்று விசுவாசிக்கணும். ஹல்லேலூயா. தேவப்பிள்ளை, தேவ சமூகத்தில் என்ன செய்ய போறோம்? ஹல்லேலூயா. நடக்கிறதெல்லாம் நன்மைக்கே செய்யும். ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில நடக்கிறதெல்லாம் நன்மையே செய்யும். தேவனிடத்துல இனி நம்ம
ஜெபிக்க போறோம். ஹல்லேலூயா. எங்கள் அன்பின் தகப்பனே இயேசப்பா, இந்த வேளையிலும் எங்கள் வாழ்க்கையில் நீர் செய்வதெல்லாம் நன்மைக்கே செய்கிறீர் என்பதை ஆண்டவரே நாங்கள் புரிந்து கொண்டு வாழ எங்களுக்கு பரத்திலிருந்து வருகிற, பரலோகத்திலிருந்து வருகிற ஞானம், புத்தி, அறிவு, ஞாபக சக்தி, ஆரோக்கியமும் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கை முழுவதும் உங்களுடைய ஆரோக்கியத்தினால, ஞாபக சக்தினால, ஆரோக்கியத்தினால, ஞானம், புத்தி, அறிவு, ஞாபக சக்தினால, ஆரோக்கியத்தினால எங்களை முழுவதும் நிரப்புவீராக தேவனே. நாங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் சோர்ந்து போகாமலும் உம்மை நோக்கி பார்த்து உம்முடைய பலத்தினால் நாங்கள் நிலைத்து நிற்க உம்முடைய ஆண்டவரே பலத்தை எங்களுக்கு தருவீராக என்று இந்த நேரம் இந்த செய்தி கேட்டு ஜெபிக்கிற ஆண்டவரே, இந்த நேரம் இந்த செய்தி கேட்டு ஜெபிக்கிற இவர்களையும், இவர்களின் குடும்பங்களையும், இவர்களுக்கு உள்ளதையும் இவர்களுக்குள்ள எல்லாவற்றையும் ஆசீர்வதிப்பீராக என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.